ஓம் சாந்தி 22/9/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 18/1/2002. அன்பின் சக்தி மூலமாக சக்திசாலியாக ஆகுங்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் அமைதியின் அஞ்சலியை வழங்குங்கள். இன்று சக்திசாலியாக இருக்கின்ற தந்தை தன்னுடைய நினைவு சொரூபமாகவும் சக்தி சொரூபமாகவும் இருக்கின்ற குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். இன்று விசேஷமாக நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பின் உற்சாகம் அலை அலையாக வந்து கொண்டே இருக்கிறது. விசேஷமாக பிரம்மா பாபாவின் அன்பு நிறைந்த நினைவுகளில் குழந்தைகள் மூழ்கி இருந்தனர். இந்த அன்பு ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு வரதானமாகும். பரமாத்மா அன்பு உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையிடமும் உள்ள அன்பின் சக்தி தான் பாபாவின் உடையவராக ஆக்கி இருக்கின்றது. இந்த அன்பின் சக்தி எல்லாவற்றையும் சுலபமாக ஆக்கிவிடுகிறது. எப்பொழுது அன்பில் மூழ்கி இருக்கின்றீர்களோ அப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் கடினமாக தெரியாமல் சுலபமானதாக அனுபவம் செய்கிறீர்கள். பாப்தாதாவும் எப்பொழுதும் அன்பில் மூழ்கி இருங்கள் என்றுதான் கூறுகிறார். அன்பு பாதுகாப்பு குடை நிழலில் இருப்பது போன்றதாகும். இந்த பாதுகாப்பில் மாயையினுடைய எத்தகைய நிழலும் பட இயலாது. சுலபமாக மாயையை வென்றவர் ஆகிவிடுகிறீர்கள். யாரொருவர் நிரந்தரமாக அன்புடன் இருக்கின்றார்களோ அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டப்பட வேண்டி இருக்காது. அன்பு சகஜமாக தந்தைக்கு சமமாக ஆக்கிவிடுகிறது. அன்பு இருக்கும் பொழுது எதையும் அர்ப்பணம் செய்வது எளிதாகி விடுகிறது. ஆகவே இன்று அமிர்த வேளை முதல் ஒவ்வொரு குழந்தையும் அன்பு என்ற மாலையை பாபாவிற்கு அணிவித்தனர். பாபாவும் கூட அன்பு என்ற மாலையை அணிவித்தார். எப்படி இந்த விசேஷமான நினைவு நாளில், அதாவது அன்பு நிறைந்த நாளில் அன்பில் மூழ்கி இருந்தீர்களோ அது போலவே எப்பொழுதும் மூழ்கி இருங்கள். இப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. ஒன்று அன்பு கடலில் மூழ்கையே இருப்பது, இன்னொன்று அன்பு கடலில் சிறிது நேரம் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு வெளியே வந்து விடுவது. அநேக குழந்தைகள் மூழ்கி இருப்பது இல்லை, சீக்கிரமாகவே வெளியில் வந்து விடுகிறார்கள். ஆகையால் சுலபமானதும் கூட கடினமாகி விடுகிறது. அப்படியானால் மூழ்கி இருக்க தெரியுமா? எப்படி மூழ்கி இருப்பது என்று தெரியுமா? மூழ்கி இருப்பதில்தான் ஆனந்தம் இருக்கிறது. பிரம்மா பாபா சிவபாபாவின் மீதுள்ள ஸ்நேகத்தை உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்தார். இதன் நினைவார்த்தம் கல்கத்தாவில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மபுத்ரா நதி முகத்துவாரத்தில் கடலுடன் நிரந்தரமாக சங்கமித்து இருக்கிறது என்பதுதான். இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால், பாபாவிடம் உண்மையாகவே அன்பு இருக்குமானால் அவருக்கு சமமாக ஆகி காட்டுங்கள் என்கின்றார். எப்பொழுதும் சங்கல்பத்தில் சக்திசாலியாக இருங்கள். இப்பொழுது வீணானவற்றிற்கு நிறைவு விழா கொண்டாடுங்கள். ஏனென்றால் வீணானது சக்திசாலியாக ஆகவிடாது. மேலும் எதுவரையிலும் நிமித்தமாக இருக்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் சக்திசாலியாக ஆகவில்லையோ அதுவரையிலும் உலகின் ஆத்மாக்களுக்கு நீங்கள் எப்படி சக்தி கொடுப்பீர்கள்? அனைத்து ஆத்மாக்களும் சக்திகளில் முற்றிலும் காலியாகி விட்டார்கள். சக்திகளை பிச்சை கேட்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள்.
இப்படி பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்ட ஆத்மாக்களுக்கு, ஹே சக்தி வாய்ந்த ஆத்மாக்களே, இந்த பிச்சைக்காரத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கள். ஆத்மாக்கள் சக்திசாலி ஆத்மாக்களாகிய உங்களை அழைக்கின்றார்கள். ஹே முக்தி வள்ளலின் குழந்தைகளாகிய மாஸ்டர் முக்தியின் வள்ளல்களே, எங்களுக்கு முக்தி கொடுங்கள். இந்த சப்தம் உங்கள் காதுகளில் விழவில்லையா? கேட்க தெரியவில்லையா? இதுவரையிலும் நீங்கள் விடுதலை ஆவதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கிறீர்களா என்ன? உலகத்தின் ஆத்மாக்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சொரூபத்தில் மாஸ்டர் முக்தியின் வள்ளல் ஆகிவிட்டால் உங்களுடைய சிறு சிறு விஷயங்களிலிருந்து தானாகவே முக்தியாகி விடுவீர்கள். இப்பொழுது கூக்குரலை கேட்கும் நேரம். ஆத்மாக்களின் கூக்குரலை கேளுங்கள். கூக்குரலை கேட்க தெரியுமா, தெரியாதா? குழப்பத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு சுகம், அமைதியின் அஞ்சலியை கொடுங்கள். இதுதான் பிரம்மா பாபாவை பின்பற்றுவது ஆகும். இன்று விசேஷமாக பிரம்மா பாபாவை அதிகமாக நினைவு செய்தீர்கள் அல்லவா? பிரம்மா பாபாவும் கூட எல்லா குழந்தைகளையும் நினைவு மற்றும் சக்திசாலி ரூபத்தில் நினைவு செய்தார். அநேக குழந்தைகள் பிரம்மா பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்தவாறே இனிமையான புகாரும் கூறினார்கள். அதாவது, நீங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக சென்று விட்டீர்கள்? அடுத்த புகார், நீங்கள் ஏன் குழந்தைகளிடம் விடை பெற்று கொண்டு செல்லவில்லை? இதற்கு பிரம்மா பாபா பதில் கூறினார், நானும் கூட சிவபாபாவிடம் என்னை ஏன் திடீரென்று அழைத்து கொண்டீர்கள் என்று கேட்டேன். இதற்கு சிவபாபா கூறினார், ஒருவேளை நான் உங்களிடம் குழந்தைகளிடம் இருந்து விடை பெற்று கொண்டு வாருங்கள் என்று கூறியிருந்தால் நீங்கள் குழந்தைகளை விட்டு வந்து இருப்பீர்களா? அல்லது குழந்தைகள் உங்களுக்கு விடை கொடுத்து இருப்பார்களா? நீங்கள் கடைசியில் நஷ்டோ மோகா நினைவு சொரூபத்தில் இருந்தீர்கள் என்பதற்கான ஞாபகார்த்தம்தான் அர்ஜுனன். பிறகு பிரம்மா பாபா புன்முறுவல் செய்தவாறே கூறினார், இது ஒரு விந்தையாகவே இருக்கிறது. குழந்தைகளுக்கு நான் சென்று விடுவேன் என்று தெரியவில்லை. நான் சென்று விடுவேன் என்பது எனக்கும் தெரியவில்லை. எதிரே இருந்த போதும் இரு சாராரும் மௌனமாகவே இருந்தனர். ஏனென்றால் சமயப்படி தந்தையை போல தனயன் என்ற நடிப்பு நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. இதற்குதான் ஆஹா நாடகம் ஆஹா என்று சொல்லப்படுகிறது. சேவையில் மாற்றம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. பிரம்மா பாபா குழந்தைகளின் முதுகெலும்பாக ஆக வேண்டியதாக இருந்தது. அவ்வியக்த ரூபத்தில் துரிதமாக சேவை செய்ய வேண்டியதாகவும் இருந்தது. விசேஷமாக இன்று இரட்டை அயல் நாட்டவர்கள் மிகவும் இனிமையிலும் இனிமையான புகார்களை கூறினார்கள். இரட்டை வெளிநாட்டவர்கள் புகார் கொடுத்தார்கள். இரட்டை வெளிநாட்டவர்கள் பிரம்மா பாபாவிடம் கூறினார்கள், நீங்கள் 2-3 வருடம் இருந்திருந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களை சந்தித்து இருந்திருப்போம். இதற்கு பிரம்மா பாபா புன்சிரித்தவாறே கூறினார், சிரிப்பு வருவது எதனால் என்றால், நீங்கள் டிராமா ஏன் இப்படி செய்தது என்று நாடகத்திடம் கேட்டு பாருங்கள். ஆனால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடைசியில் இருந்து வேகமாக என்ற உதாரணம் ஆகத்தான் வேண்டியதாக இருந்தது. ஆதலால் இப்பொழுது லாஸ்ட் சோ ஃபாஸ்டினுடைய வெளிப்படையான ரூபத்தை தத்ரூபமாக காட்டுங்கள். எப்படி என்று சக்தி வாய்ந்த நாளை கொண்டாடினீர்களோ அதே போலவே இப்போது ஒவ்வொரு நாளும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கட்டும். எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. பிரம்மா பாபா இன்று 3 வார்த்தைகளில் அறிவுரைகளை தந்தார். ஒரு வினாடியில்
சாகார சொரூபத்தில் வாருங்கள். ஒரு வினாடியில் நிராகாரி சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். இந்த பயிற்சியை முழு நாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். யோகம் செய்வதற்கு அமரும்போது மட்டும் நிராகார நிலையில் நிலைத்து இருக்க வேண்டும் என்பது அல்ல. இடையிடையே பிரத்யேகமாக நேரம் எடுத்துக்கொண்டு இந்த தேக உணர்விலிருந்து விலகி நிராகார ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். எந்த காரியமும் செய்யுங்கள். ஆனால் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இவ்வாறு பயிற்சி செய்யுங்கள். நான் நிராகார ஆத்மா. இந்த சாகார கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்வித்துக் கொண்டு இருக்கிறேன். நிராகார நிலை, செய்விக்கும் நிலை. கர்ம இந்திரியங்கள் காரியம் செய்கின்றவை. ஆத்மா செய்விப்பவர் ஆவார். ஆதலால் நிராகார ஆத்மஸ்திதி மூலம் தந்தையின் நினைவு தானாகவே வந்துவிடும். எப்படி பாபா செய்விப்பவராக இருக்கிறாரோ அதே போல ஆத்மாவாகிய நான் செய்விப்பவன். ஆதலால் கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக் கொள்வது இல்லை, விலகி இருப்பீர்கள். ஏனென்றால் கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக் கொள்வதாலேயே பிரச்சனைகள் வருகின்றன. ஆதலால் முழு நாளும் சோதனை செய்யுங்கள். செய்ய வைக்கக்கூடிய ஆத்மாவாக ஆகி காரியம் செய்து கொண்டு இருக்கிறேனா? நன்று. இப்போது முக்தி கொடுப்பதற்கான இயக்கத்தை துரிதப்படுத்துங்கள். நன்று. இந்த கல்பத்தில் இந்த தடவை முதலாக இங்கு வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். புதிதாக வந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷமான அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். ஏனென்றால் காலம் கடக்கும் முன் பாபாவை புரிந்து கொண்டு ஆஸ்திக்கு அதிகாரியாகி விட்டார்கள். எப்பொழுதும் தங்களுடைய இந்த பாக்கியத்தை நினைவில் வைக்க வேண்டும். நாங்கள் தந்தையை அறிந்து கொண்டோம். நன்று. இரட்டை அயல் நாட்டவர்கள் கை உயர்த்துங்கள். மிக நல்லது. இரட்டை அயல் நாட்டவர்களுக்கு பாப் தாதா கூறுகின்றார், நீங்கள் பிரம்மாவின் சங்கல்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தவர்கள். ஒன்று, நேரடி வாய் மூலமான வம்சத்தை சார்ந்தவர். இரண்டாவது, சங்கல்பத்தின் மூலம் வம்சத்தை சார்ந்தவர்கள். சங்கல்ப சக்தி மிக பெரிய மகான் தன்மையினுடையது. எவ்வாறு சங்கல்ப சக்தி வேகமாக உள்ளதோ அதை போன்று உங்களுடைய படைப்பும் வேகமாக இருக்கிறது. இரட்டை அயல் நாட்டவர்கள் வேகமான முயற்சியாளர்கள். மேலும் சீக்கிரமாக பாக்கியத்தை அனுபவம் செய்பவர்கள். ஆதலால் முழு பிராமண பரிவாரத்தில் இரட்டை அயல் நாட்டவர்கள் இரட்டை பிரியமானவர்கள். பாரதத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆஹா, இரட்டை அயல் நாட்டவர்கள், ஆஹா மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா? இரட்டை வெளிநாட்டினருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவ்வளவு குஷி அதிகமாக இருக்கிறதா? இது எவ்வளவு இருக்கும் என்று நிறுத்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கான கருவி ஒன்றும் இல்லை. வெளிநாடுகளிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். நல்லது. இந்த விஞ்ஞானத்தின் சாதனம் உங்களுக்கு எல்லையற்ற சேவை செய்வதற்கு உதவியாக இருக்கும். மேலும் இதன் மூலம் சுலபமாக சேவை செய்ய முடியும். விஞ்ஞானத்தின் இந்த முன்னேற்றம் கூட உங்களுடைய உருவாக்கத்தின் காரியத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நன்று. அனைத்து பாண்டவர்களும் சக்திசாலிகள் தானே? பலவீனமானவர்கள் இல்லை தானே? அனைவரும் சக்திசாலிகள். மேலும் சக்திகளும் பாபாவிற்கு சமமானவர்கள். சக்தி சேனை, சக்திகளினுடைய சக்தி
சக்தி மாயையை வென்றவராக ஆக்கக்கூடியது. இன்று விசேஷ அலங்காரம் செய்யக்கூடியவர்களும் வந்திருக்கிறார்கள். கல்கத்தாவிலிருந்து மலர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அனைத்து இடங்களிலும் மலர்களால் நல்ல முறையில் அலங்காரம் செய்து இருக்கிறார்கள். இதுவும் அன்பின் அடையாளம். நன்று. தங்களுடைய அன்பை இவ்வாறு காட்டிக்கொண்டார்கள். நன்று. ஆசிரியர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஒவ்வொரு குழுவிலும் அநேக ஆசிரியர்கள் வருகிறார்கள். ஆசிரியர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து கொண்டே இருக்கிறது. சேவை செய்ததற்கான உடனடி பலன் கிடைத்து விடுகிறது. நல்லது. இப்போது உங்களுடைய தோற்றத்தின் மூலமாக நீங்கள் வருங்காலத்தில் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்பதை காட்சியாக காண்பியுங்கள். கேட்டீர்களா? என்ன செய்ய வேண்டும்? நல்லது. மதுபன் வாசிகள் கைகளை உயர்த்துங்கள். மிக நல்லது. மதுபன் வாசிகளுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆதலால் பாப்தாதா கூறுகிறார், நீங்கள் ஆன்மீக சான்சலர்ஸ், அப்படிதானே? வாய்ப்பை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா? சேவை செய்ய வேண்டியதாய் இருக்கும் என்றாலும் அனைவரையும் மதுபன் வாசிகள் திருப்திப்படுத்தி விடுகிறார்கள். ஆகவேதான் பாப்தாதா ஒரு பொழுதும் மதுபன் வாசிகளை மறப்பது இல்லை. மதுபன் வாசிகளை தனிப்பட்ட முறையில் முக்கியமாக நினைவு செய்கிறார். ஏன் நினைவு செய்கிறார் மதுபன் வாசிகளை? ஏனென்றால் மதுபன் வாசிகள் பாபாவுடனான அன்பில் அதிகமாக தேர்ச்சி அடைந்துள்ளார்கள். அதிகமாக பாபாவிடம் அன்பு துண்டிக்கப்படாததாக உள்ளது. மதுபன் வாசிகள் குறைந்தவர்கள் அல்ல, மிக நல்லவர்கள். இந்தூர் ஜோன் சேவாதாரிகள் வந்திருந்தனர். இந்தூர் ஜோனிலிருந்து வந்திருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அநேகர் வந்திருக்கிறீர்கள். மிக நல்லது. சேவை செய்வது என்றால் அருகாமையில் வருவதற்கான பழத்தை சாப்பிடுவது. சேவைக்கான வாய்ப்பு எடுப்பது என்பது புண்ணியம் சேமிப்பது, ஆசீர்வாதங்களை சேமிப்பது. ஆகவே அனைத்து சேவாதாரிகளும் உங்களுடைய புண்ணிய கணக்கை சேமித்தீர்களா? இந்த ஆசீர்வாதங்கள் மற்றும் புண்ணியம் எக்ஸ்ட்ரா லிஃப்ட் எனும் வேலையை செய்கிறது. உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருப்பவர்கள், தூரமாக இருந்தாலும் சமீபத்தில் இருக்கிறார்கள். எல்லா குழந்தைகளுக்கும் பாப் தாதா அன்பின் நாளான இன்று அன்பிற்கு கைமாறாக 100 மடங்கு அன்புடன் அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். பாப்தாதா பார்க்கிறார், வெளிநாடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு விதமான நேரமாக இருக்கும். இரவு பகல் மாற்றம் இருக்கும். இருந்தாலும் கூட பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். ஜோதியை போல களைப்பின்றி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி அடைகிறார்கள். பாப்தாதா குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். கூறுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியில் ஆனந்த நடனம் செய்தீர்கள் தானே? அனைவரும் தலையை அசைக்கிறார்கள். ஆம் பாபா. ஜனக் குழந்தையும் கூட மிகவும் இனிமையாக புன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக அனைவர் மீதும் பாபாவிற்கு நினைவு இருக்கிறது. ஆனால் எத்தனை பேரின் பெயர்களை எடுப்பது? அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனால் பாப் தாதா கூறுகிறார், ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் தங்கள் பெயருடன் அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்று. இப்போது ஒரு வினாடியில் நிராகார நிலையில் நிலைத்திருங்கள். நன்றி. லிவிங் வேல்யூஸ் பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது சேவைக்கான நல்ல சாதனம். இந்த பயிற்சியை செய்து கொண்டே தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அபியாசத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நன்று. இன்று பாப் தாதா குல்சார் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். விசேஷமாக நல்வாழ்த்துக்களை அளித்தார். பிரம்மாவின் உடலில் சேவை செய்தது
அதுபோலவே இந்த ரதமும் 33 ஆண்டுகளை முடித்துவிட்டது. இந்த நடிப்பு நாடகத்தில் உள்ளது. பாபாவின் உதவி மற்றும் குழந்தையின் தைரியம் இரண்டும் சேர்ந்து நடிப்பானது நடிக்கப்படுகிறது. நல்லது. எப்பொழுதும் அன்பில் மூழ்கி இருக்கின்ற அனைவருக்கும், எப்பொழுதும் அன்பில் மூழ்கி இருக்கின்றவர்கள், எப்பொழுதும் செய்விக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பவர்கள், எப்பொழுதும் 3 வார்த்தைகளில் அடங்கிய சிவ மந்திரத்தை வெளிப்படையான வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறவர்கள், எப்பொழுதும் பாபாவிற்கு சமமாக மாஸ்டர் முக்தியின் வள்ளலாகி உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு முக்தி அளிக்கக்கூடியவர்கள் ஆக, இப்படிப்பட்ட சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதிஜியினுடன் பாபா குழந்தைகளை விசேஷமாக உலகத்திற்கு முன்னால் வெளிப்படுத்தினார். பாபா செய்விப்பவர், குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கினார். இந்த அன்பின் அலைகள் அனைவரையும் அடக்கிவிடுகிறது. ஷரீரத்தை நடத்துவதற்கான விதியை பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள். நடத்தி நடத்தி தந்தைக்கு சமமாக அவ்வியக்தமாகி விடுகிறீர்கள். எளிதான முயற்சி. ஆசீர்வாதங்கள். முழு நாளும் ஒரு பொழுதும் கோபப்படக்கூடாது. ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுதான் முதல் நம்பர் முயற்சி. சகஜமானது கூட, முதல் தரமானது கூட. சரிதானே? ஷரீரம் எப்படி இருந்தாலும் ஆத்மாவின் சக்தி. குழந்தைகளாகிய நீங்கள் 14 ஆண்டு காலமாக தபஸ்யா செய்தீர்கள். அந்த தபஸ்யாவின் சக்திதான் சேவையை செய்வித்துக் கொண்டு இருக்கிறது. இப்போது உங்களுக்கு அநேக தோழிகள் ஆகிவிட்டன. நல்ல நல்ல சேவையின் தோழிகள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதுவே போதுமானதுதான். மூத்த சகோதரர்களுடன் நேர்முகம். நாடகப்படி சேவைக்காக எப்படிப்பட்ட திட்டங்களை செய்கிறீர்களோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அனைவருடனும் அன்பு மற்றும் ஆசீர்வாதம் பெறுவதற்காக குழந்தை மற்றும் எஜமானன் என்ற பாடத்தை உறுதிப்படுத்தி ஒருவரை ஒருவர் முன்னேற்றிக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்துக் கொண்டே முன்னேறிக் கொண்டே இருந்தால் வெற்றி மேல் வெற்றிதான். வெற்றி அடையத்தான் வேண்டும். ஆனால் இப்போது யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களை விசேஷ அன்பின் தொடர்பில் கொண்டு வர வேண்டும். இவர்கள் அனைவருடைய முயற்சியையும் தீவிரப்படுத்த வேண்டும். அன்பு, சுயநலமற்ற அன்பு யாரிடம் உள்ளதோ அவர்கள் மதிப்பளிப்பார்கள், மதிப்பை பெறுவார்கள். தற்சமயம் அன்பின் மாலையில் அனைவரும் இணைந்திருக்க வேண்டும். இதுதான் விசேஷ ஆத்மாக்களின் காரியம். மேலும் இதன் மூலம் அன்பு சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்ய முடியும். ஞானம் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. ஆனால் அன்பு எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களையும் அருகில் கொண்டு வந்துவிடும். அன்பினுடைய 2 வார்த்தை சதா காலத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் துணையாக இருக்கட்டும். சுயநலமற்ற அன்பு விரைவாக மாலையை தயாராக்கிவிடும். பிரம்மா பாபா என்ன செய்தார்? அன்பால் அனைவரையும் தன்னுடையவராக்கிக் கொண்டார். ஆதலால் இப்போது இதற்கு அவசியம் இருக்கிறது. சோனிபட்காக மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அனுபவம் செய்விப்பதற்காக சாதனங்களை எப்படி பயன்படுத்துவது, அவர்கள் திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய சங்கல்பத்தையும் ஆலோசனைகளையும் அநேகமாக எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படி செய்ய எப்பொழுது அனுபவ சொரூபமாக ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் அனுபவம் செய்விக்க முடியும். நல்லது. வரதானம்.
திடத்தன்மை என்ற சக்தியின் மூலம் வெற்றியை பலனாக அடையக்கூடிய 3 காலங்களையும் உணர்ந்த ஆசனதாரியாக ஆகுக. விளக்கம். திடத்தன்மை என்ற சக்தி மிக சிரேஷ்டமானது. இது கவனக்குறைவு என்ற சக்தியை எளிதாக மாற்றிவிடக்கூடியது. எங்கு திடத்தன்மை உள்ளதோ அங்கு வெற்றி இருக்கவே இருக்கிறது என்பது பாப்தாதாவின் வரதானம். எப்படி சமயமோ அப்படியே விதியின் மூலம் வெற்றியின் சொரூபமாக ஆகுங்கள். எந்த ஒரு புது காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதன் முதல் இடை கடையை கவனமாக சிந்தித்து புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள். மேலும் செய்ய வையுங்கள். அதாவது சங்கல்பம் என்ற விதை சக்திசாலியாகவும் திடத்தன்மை முழுமையாகவும் இருந்தது என்றால் வார்த்தை மற்றும் கர்மத்தில் எளிதாக வெற்றி கிடைக்கும். 3 காலங்களையும் உணர்ந்த சிம்மாசனதாரியாக ஆகும் பொழுது கவனக்குறைவு என்பது முடிவுக்கு வந்துவிடும். ஸ்லோகன். எப்போதும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தியாக்கக்கூடியவர்கள்தான் திருப்தியின் மணி ஆவார்கள். ஓம் சாந்தி.